இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க, நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்னா யாராவது குறை சொன்னா சந்தோஷப்படணும். ஏன் இவன் குறை சொல்றானே, இதை ரெக்டிஃபை பண்ணிட்டா நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுமா இல்லையா? அப்ப இன்னும் கொஞ்சம் முன்னேறுங்கிறதுக்கு வாழ்க்கையில என்ன வேணும்னா, இன்னைக்கு சொல்றேன் பாருங்க, நம்மை பாராட்டுகிறவர்களை விட குறை சொல்லுகிறவர்களை சரியாக கவனித்தால்தான் நாம் மேலும் மேலும் வளர முடியுமே ஒழிய பாராட்டுகளுக்கு ஏங்காதீர்கள். நம்மவர்களுக்கு குறை சொல்ல தெரியும், சரி செய்ய இருப்பது ஒரு முறைதான், மனிதா நினைத்ததை நடத்திடடா. இறப்பது விடுமுறைதான், நீ இங்கு அதற்குள் ஜெயித்திடடா. அதுக்கு ஒரு வாக்கியம் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. உங்க வீட்டுல கூட, உங்க ரூம்ல கூட இந்த வாக்கியத்தை எழுதி வச்சுக்கோங்க. குழந்தைகளுக்கு சொல்றேன், பெரியவங்களுக்கு சொல்லல, மாணவ மாணவியருக்கு சொல்றேன். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் கடவுள் உங்கள் மேல் பிரியம் வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். ரைட்டா? நீங்கள் நினைத்ததெல்லாம் நினைத்தபடி நடந்து விட்டால் கடவுள் உங்கள் மேல் பிரியம் வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். நீங்கள் நினைத்தது எதுவும் நடக்கவில்லை என்றால் கடவுள் உங்கள் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். பிறப்பது ஒரு முறைதான், மனிதா நினைத்ததை நடத்திடடா. இறப்பது விடுமுறைதான், நீ இங்கு அதற்குள் ஜெயித்திடடா. சாகும் வரை நோயின்றி வாழ 10 டிப்ஸ். சுருண்டு படுக்காதீர்கள். உட்காரும் போது வளையாதீர்கள். நிற்கும் போது நிமிர்ந்து நில்லுங்கள். 2 வீலர் ஓட்டும் போது குனிந்து ஓட்டாதீர்கள். கனமான தலையணைகளை தூக்கி எறியுங்கள். தினமும் 20 நிமிடங்கள் வேகமாக நடங்கள். தொடர்ந்து 70 நிமிடங்களுக்கு மேல் உட்காராதீர்கள். தினமும் 21 முறையாவது குனிந்து காலை தொட்டு நிமிருங்கள். பழுவான பொருட்களை தூக்கும்போது குனிந்து தூக்காதீர்கள்.